இந்த துலாம் ராசியில் ஒரு ஆண் பிறந்தால் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள தான் இவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக இந்த துலாத்துக்கு நட்பு வட்டம் அப்படிங்கிறது இருக்குங்க. இதில் எல்லா வகையான ஆட்களுமே இருப்பாங்க. மற்றவங்களை சார்ந்து ஒரு விஷயத்துல முயற்சி பண்றது, மற்றவங்க சொல்ற கருத்துக்களை கேட்டு நடக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத இவங்க தவிர்த்துக்கணும். பெரியவங்க அனுபவம் வாய்ந்தவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய பேருக்கு அந்த முதல் வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கும். ஒன்று இவங்க படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையாக இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த இடம், அந்த சூழல், அந்த ஒரு சேலரி, ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் அந்த வேலையில் தான் வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. ஆண்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆண்கள்னா இப்படி, ஆண்கள்னா அப்படி, நிறைய ஆளுமையாக இருக்கிறாங்க அப்படின்னும். சில நேரங்களில் ரொம்ப அதிகாரமாக இருக்காங்க, ரொம்ப சுயநலமாக இருக்காங்க, நல்ல கடமை உணர்வு இருக்காங்க, நல்லவங்க, மோசமானவங்க, இப்படி பலதரப்பட்ட ஒரு ஒப்பீனியன் ஆண் சமுதாயத்தின் மேலே இருக்குது. ஆனால் இந்த ஆண்களை பற்றின ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களோடு நம்முடைய ஒரு நட்பு, உறவு எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு இணக்கமாக, ஒரு பாந்தமாக, ஒரு சந்தோஷமாக நம்மளால் அமைச்சிக்க முடியும். அப்போ ஆண்களினுடைய குண இயல்புகளை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒவ்வொரு ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் அவங்களுடைய அடிப்படை விதி அமைப்பு இப்படித்தான் இருக்கிறது அப்படின்னு இருக்குங்க. அது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு மேலே தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்கள், யோகங்கள், தோஷங்கள் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். அப்போ இந்த அடிப்படைத்தன்மை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி. இந்த துலாம் ராசியில் ஒரு ஆண் பிறந்தால் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும், என்ன அடிப்படை தன்மையை அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறப்போ, முதல்ல இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த 7வது ராசியில் ஒருத்தங்க பிறக்கும் பொழுது அவங்களுடைய முதல் தன்மை என்ன அப்படின்னா, இவர்கள் நண்பர்களை தேடி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க, நண்பர்களும் இவர்களை தேடி வரக்கூடியவங்களா இருப்பாங்க. எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். தனிமையில் இருக்கிறவங்க அப்படின்னு சில பேர்த்த சொல்லுவோம் இல்லைங்களா, அது இவங்களுக்கு செட் ஆகாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையை ரசித்து அனுபவித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்களாகவும், சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவர்களாகவும், வாய்ப்புகளை கரெக்டாக கேட்ச் பண்ணணும், அடுத்தடுத்த லெவல் முன்னேறணும், ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, சமுதாயத்தில் அந்தஸ்தான கௌரவமான ஒரு வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய ஆரம்ப கல்வி, இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குழந்தைங்களுக்கு ஆரம்ப கல்வி, இப்போ துலாத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆரம்ப கல்வியை தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்னன்னே புரியாமல் அந்த மக்கப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு அந்த ஆரம்ப கல்வியில் தடுமாற்றங்கள், சிரமங்கள், ஓகேங்களா, அந்த ஸ்கூல் போகிறது சில பேர்த்துக்கெல்லாம் பிடிக்காமல் போகிறது, அந்த மாதிரிலாம் கொண்டு விட்டுரும். அப்போ மார்க் பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் மார்க் வாங்குவாங்க, ஒரு நேரம் மார்க் வாங்க மாட்டேங்க, சம்டைம்ஸ் ஸ்கூலுக்கு போகிறதே பிடிக்காதும்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்ப நிலைகளும் ஒரு படிப்பில் ஒரு ஏற்ற இறக்கங்களும் இவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுடைய ஆரம்ப கல்வி புரிஞ்சு தான் படிக்கணும், அப்படியே மக்கப் பண்ணுறது இவங்களுக்கு செட் ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆரம்ப கல்வியை சொல்லுகின்ற இந்த துலாம் ராசிக்கு 2ஆம் பாவங்கிறது விருச்சிகமாக இருக்கும். இந்த விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8வது வீடு. ஸோ இங்கே முக்கியமாக இருக்கிறது அப்படின்னா புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது. அப்போ ஆரம்ப கல்வி இவங்களுக்கு எப்போ எப்படி இருக்கணும்,
நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்படை புரியலை அப்படின்னா, ஒண்ணு அந்த குழந்தைங்கள கேட்டு படிச்சுக்கணும். இல்ல பெற்றோர்களும், ஆசிரியர்களும் இந்த துலாம் ராசியில ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் குறையுது அப்படின்னா, உடனே அது கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, அதுதான் அவங்களுடைய அடுத்த இளங்கலை படிப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும். ஏன்னா, இந்த செவ்வாய் எங்க உச்சமடைகிறார் அப்படின்னா 4ஆம் பாவத்துல. ஸோ இவங்களுக்கு பேஸ்மெண்ட் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பழக்கவழக்கங்கள். பொதுவா இந்த துலாத்துக்கு வந்து நட்பு வட்டம் அப்படிங்கிறது இருக்குங்க. இதில எல்லா வகையான ஆட்களுமே இருப்பாங்க. நல்லவங்க, கெட்டவங்க, நேர்மையா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, பொய் சொல்றவங்க, இப்படி பலதரப்பட்ட ஆட்களினுடைய நட்பு வட்டங்கள் இவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். சரி, அப்போ இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இவங்க எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, நல்ல நபர்களையே தன்னுடைய நட்பு வட்டத்தில இவங்க வச்சிருக்கணும். சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோசமான ஆட்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க கிட்ட ரொம்ப ஜென்யூனாக நடந்துக்குவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க கெட்டவங்க தாங்க, ஆனால் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லைங்க. அவர்கள் உங்களிடம் நல்லவர்களாக நடந்து கொண்டாலும் இந்த துலாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடிய நபர்களின் நட்புறவு என்னைக்கு இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். தேவையில்லாத ஒரு வீண் பழிச்சொல்லையும் அவச்சொல்லையும் இவங்க சந்திக்க வேண்டிய நிலையை கொண்டு வந்துடும். அதனால நல்லவர்களுடைய நட்பை மட்டுமே எடுத்துக்கணும், அந்த நட்பை பாதுகாத்துக்கணும். அடுத்ததா இருக்கிறது இவர்களுடைய குடும்பம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பற்றிய விஷயங்களை எப்பொழுதும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தன்னுடைய நட்பாகவே இருந்தாலும் அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது இவங்களுக்கு நல்லது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுடைய முயற்சி. பொதுவாக இந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ தன்னுடைய முயற்சிகள், அப்போ மற்றவங்களை சார்ந்து ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணுறது, மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை கேட்டு நடக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத இவங்க தவிர்த்துக்கணும். பெரியவங்க, அனுபவம் வாய்ந்தவர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் ஒரு வேலையை மற்றவங்களை நம்பி கொடுக்கறது, அவங்க வந்ததும் அவங்க கூட போகலான்னு சொல்லிட்டு காத்திருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய முயற்சி தான் முக்கியம். ஸோ நம்ம சுயமாக இறங்கி அந்த ஒரு ஒர்க்கை பண்ணணும், அந்த வேலையை செய்யணும், படிக்கணும், ஒரு ஆளை போய் பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வரணும், இதெல்லாம் இவங்க தான் பழக்கத்தில் கொண்டு வந்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவர்களுடைய வேலை அப்படின்னு, அப்போ இவங்களுடைய உத்தியோகஸ்தானம் அப்படிங்கிறது மீனம் ராசியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுடைய வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு வந்து அந்த முதல் வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத ஒரு வேலையாக இருக்கும். ஒன்று இவங்க படித்த படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையாக இருக்கும், இல்லை அப்படின்னா அந்த இடம், அந்த சூழல், அந்த ஒரு சேலரி, ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. ஆனால் அந்த வேலையில் தான் இவர்களுக்கு வளர்ச்சி இருக்குது. அந்த வேலையில் தான் இவங்களுக்கு அடுத்தடுத்த நகர்ந்து போகக்கூடிய நிறைய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்ற அனுபவங்கள் இந்த வேலைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த முதல் வேலைங்கிறது எப்போவுமே துலாம் ராசிக்கு நிலச்சிருக்காது, மேக்ஸிமம் மாறி போயிடுங்க. ஆனால் இந்த முதல் வேலையில் கற்றுக்கொள்ளுகின்ற அந்த அனுபவங்கள், கற்றுக்கொள்ளுகின்ற விஷயங்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஸோ முதல் அமையிற வேலை பிடிக்காததாக இருந்தாலும், அல்லது நம்மளுடைய படித்த படிப்புக்கு தொடர்பில்லாததாக இருந்தாலும் சரிங்க, அங்கே வேலையில் அந்த அனுபவங்கள் முக்கியங்கிறதுனால அந்த வேலையை ரசித்து பிடித்து, அங்கே ஏதாவது வருத்தங்கள் இருந்தாலும் அதை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற அந்த நல்ல விஷயங்கள், அதில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடம் பிடிக்கல, அந்த பாஸ் பிடிக்கல, கூட வேலை பார்க்குறவங்க பிடிக்கல, எல்லாமே கரெக்ட். பட் அதுக்குள்ளே இருந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுங்க, ஒரு 10 நல்ல விஷயங்களை எடுங்க. இப்படி நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு இதிலிருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், இது நம்மளுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு நமக்கு வந்து பயன்படுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ முதல் வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். பட் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, புரிஞ்சு அந்த வேலையை விருப்பப்பட்டு செய்தால் 100% உங்களுடைய உத்தியோகம் உங்களுக்கு வளர்ச்சியைத்தான் கொடுக்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணம் அப்படின்னு எடுத்து, இவங்களுடைய திருமணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை,
இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிற இந்த 7ஆம் பாவம் என்னவா வரும்னா மேஷமாக வரும். காலபுருஷனுக்கு முதல் வீடு. அப்போ இவங்களுக்கு அமைகின்ற மனைவி நல்ல நிர்வாகத்திறனும் ஆளுமை திறனும் தலைமை பண்புகளும் வேகமும் கொஞ்சம் அவசரம், கொஞ்சம் பிடிவாதம், கொஞ்சமாக கோபம் இதெல்லாம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனைவினால் இவர்களுக்கு ஒரு வருமானம் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் தான் 2ஆம் வீடான அந்த குடும்பம் வருமான வீடான விருச்சிகத்துக்கும் அதிபதியாக இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் இவர்களுக்கு வருமானம் உண்டு. மனைவியால் நாளைக்கு சொத்து பத்துக்கள் ஒரு நல்ல சுகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது அப்படின்னு. பட் இந்த இடத்துல சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இல்லைங்க என்னுடைய மனைவிக்கெல்லாம் எந்த சொத்துமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனைவியினால் ஆதாயம் அப்படிங்கிறது மனைவி சொத்துள்ளவர்களாக இருக்கிறது, அவங்க வரும்போதே சொத்துக்களோடு வர்றது, இல்லை மனைவி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேலையில் இருக்கிறது, இல்லை மனைவி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஸோ அவங்க ஒரு வருமானம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறது. இப்படி எதுவுமே இல்லை, என்னுடைய மனைவி வந்து ஒரு ஹோம் மேக்கர் தான் அப்படின்னு நீங்கள் நினைத்தால் உங்களுடைய மனைவியினால் அவர்கள் கொடுக்கின்ற அட்வைஸ், அவங்க கொடுக்கின்ற ஐடியாக்கள், இதை நீங்கள் என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதை கேட்டு அதை கொஞ்சம் உட்காந்து அமைதியாக யோசிச்சிங்க அப்படின்னா அது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஒரு வருமானத்தில் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இந்த துலாத்துக்கு மனைவியால் என்றைக்குமே ஒரு ஆதாயம் உண்டு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத கேட்டோம் அப்படின்னா அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா வருமானம் விஷயம். இந்த வருமான விஷயத்துலையும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் என்னைக்கும் சட்டத்தை மீறி போகக்கூடாது. ஆனால் அது சார்ந்த நபர்கள், சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள், இல்லை சட்டத்திற்கு புறம்பான தொழில்கள், அந்த வாய்ப்புகள் இந்த துலாம் ராசியை தேடி வரும். ஆனால் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த வழியில் போயிடவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா முயற்சிங்கிற வீடு பரிசுத்தமான கிரகமான குருவின் வீடாக இருக்குது. ஸோ என்றைக்கும் அந்த மாதிரி வழிகளை பின்பற்றி போகக்கூடாது. அதில் போய் வருமானம் ஈட்டணும்னு நினைக்கவே கூடாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த துலாத்துக்கு லக்னாதிபதியே 8ஆம் அதிபதியாக இருக்கார். அந்த 8ங்கிற வீடு ரிஷபம். அதே மாதிரி இந்த துலாத்துக்கு 2ஆம் வீடான விருச்சிகம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு. என்னைக்கும் நம்முடைய மனசாட்சிக்கு உண்மையாகத்தான் இருக்கணும். அதை மீறி போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நாள் சிக்கலையும் இங்கே சம்பாதிக்கிற பணத்தை இன்னொரு இடத்துலையும் இழக்க வச்சிரும், பார்த்துக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் முதல்ல செய்யறதாக இருந்தாலும் அந்த முதல் முயற்சி செய்யும் பொழுது உங்களுடைய குரு இல்லை அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் உபாசனை தெய்வம், ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து வழிபட்டுட்டு இந்த குருவாக இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, அப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய புது முயற்சிகளை தொடங்கினால் 100% உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இயற்கையாகவே மனம் விரும்பி செய்கின்ற எல்லா தொழில்களுமே இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். மனதிற்கு பிடிக்காத மனம் விரும்பாத தொழில்களை செய்ய இருந்தாங்க, அதை எடுத்து இவங்க செய்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து வருமானம் குறைவாக இருக்குங்க. ஸோ அதனால் மனசுக்கு பிடிச்ச தொழில்களை இவங்க செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய குழந்தை பாக்கிய அமைப்பு. பொதுவாக இவங்களுக்கு குழந்தை பாக்கியம்னு சொல்கிற 5ஆம் வீடு காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான கும்பமாக இருக்குது. அதே போல் அந்த கும்பத்தின் அதிபதியான சனி இவங்களுக்கு மனம் சுகங்கிற 4ஆம் பாவத்துக்கு உடையவராகவும் அந்த சனி இவங்க ராசிலேயே உச்சம் வேற அடைகிறார். அப்போ இதில் என்ன அப்படின்னா இவர்களுடைய குழந்தை, அந்த குழந்தைக்காக இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய தன்னுடைய குண இயல்புகளை தன்னுடைய ஆட்டிடியூட் எல்லாமே நிறையவே மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரெண்டாவது இதை மாற்றிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வளர்ச்சியும் நிறைய உயர்ந்த புகழையும் அந்தஸ்தையும் கொடுத்துரும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை இந்த குழந்தைய வளர்த்தும் போது ஓகேங்களா, பொறுமையாக அந்த குழந்தைங்களுக்கு வளர்த்தும் போதே நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துணும். இல்லை அப்படிங்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் என்னதான் நல்ல குழந்தைங்களா இருந்தாலும் கொஞ்சம் பிடிவாதம் வீம்பு இதெல்லாம் செய்யக்கூடிய குழந்தைங்களா இருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் டியூன் பண்ணணும். அடுத்ததாக ஓவராலாக ஒரு விஷயம் இருக்குங்க, என்னன்னா இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம்
இந்த வாழ்க்கை எப்படி இருக்கோ அதற்கு நாம் இயற்கைக்கு நன்றி சொல்லணும், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த துலாம் ஒரு சரலக்னம். இதற்கு திருப்தியை சொல்லுகின்ற 11ஆம் பாவம் பாதகமாக இருக்குது. ஸோ பாதகம் சாதகமாக வேண்டும் அப்படின்னா அந்த மனம் திருப்தி அடைகின்ற அந்த மனோநிலை வேணும். ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். 2வது, பணிவும் எளிமையும் உங்களை உயரத்தில் அமர வைக்கும். ஸோ இப்போ இந்த ஆண்களினுடைய வாழ்வியல் ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்காங்க, ஒரு வரன் பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா, இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த பையனுக்கு நீங்கள் உங்களுடைய பெண்ணை கொடுக்கதாக இருந்தால், இந்த குண இயல்புகளை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது அங்கே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.